காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அடுப்பு மூட்டி சமையல் செய்து மார்பில் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் 3 நாட்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு 500க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த கைது நடவடிக்கை என்பது இருந்தது. இந்த நிலையில நேற்று 4வது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட நிலையில நேற்று மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். நேற்று மாலை விடுவிக்கப்பட்ட சூழல்ல அவர்கள் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தை தொடர் போராட்டமாக அறிவித்து இன்று ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 2வது நாளாக அந்த தொடர் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 5வது நாளாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த பகுதியிலேயே அவர்கள் சமையல் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். இதற்காக காய்கறிகள் எல்லாம் இங்கு வாங்கி வைத்து அவர்கள் அந்த சமையல் பணியை துவங்கி இருக்கிறார்கள். அடுப்பு மூட்டி அவர்கள் சமையல் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல அவர்கள் தமிழக அரசு கண்டிப்பும் ஏற்கனவே தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தங்களை எதற்காக காலமுறை ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை, எதற்காக தங்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்கப்படவில்லை என்ற அந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒப்பாரி வைத்தும் கும்மி அடித்தும் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் தங்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டமானது தொடரும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.